வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இரட்டை இலை ஆட்சியில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்த திட்டங்களுள் ஒன்று 8 வழிச்சாலை. கடந்த வாரம் இதே திங்கட்கிழமை நீதிமன்றம் அரசாணையை ரத்து செய்திருக்கிற போது என்று வந்த அந்த தீர்ப்பினுடைய காரணமாக விவசாயிகள் எல்லாம் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த வாரம் திங்கட்கிழமை விவசாயிகள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். காரணம், நேற்றைக்கு சேலத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவருடைய பேச்சுத்தான். மீண்டும் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று பேசியிருக்கிறார். பேசியது என்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய முன்னிலையில் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அரசாங்கத்தை மேல்முறையீடு செய்யவிட மாட்டோம் என்று சொன்ன பாமகவினுடைய ராமதாஸின் முன்னிலையில் 2 பேருமே மௌனமாக இருந்தார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் அனைவரும் கோபக்கணைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவை சேர்ந்த உல்லாச வீரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாய சங்கத்தை சார்ந்த கிரிதரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோவி லெனின், சாமானியராக ஜியாவுல் ஹக், 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 4 பேருக்கு என்னுடைய வணக்கம். முதல்ல வேலன் சார்கிட்ட இருந்து கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த திங்கட்கிழமை தான் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது, அரசாணையை ரத்து செய்தது, 8 வழிச்சாலைக்கு எதிரான அந்த திட்டத்தை ரத்து செய்தது. ஆனால் இன்றைக்கு சரியாக ஒரு 7 நாட்கள் கழித்து மீண்டும் இந்த திட்டம் கொண்டு வரப்படுமோ என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் நிதின் கட்கரியுடைய பேச்சு தான். நீங்க எப்படி பாக்குறீங்க? நிதின் கட்கரி தான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். அவர் தான் இந்த NHA நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியுடைய மினிஸ்டர். அவர் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முழு மூச்சுடன் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா நேற்று அவர் கூட்டத்தில் முதலமைச்சர் ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அவர் சொல்வது என்னவென்றால், விவசாயிகளுக்கு அதிகப்படியான நாங்கள் நஷ்ட ஈடு கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதனால் இந்த சாலை தேவை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இது ஒரு முரண்பாடான இந்த ஒரு கூட்டணியினுடைய செயல்பாடாக தெரிகிறது. இந்த கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒரு முரண்பாடு. மத்திய சாலை அமைச்சராக இருக்கிறார், அதனால அவர் பேசுறாரு, ஆர்வமா இருக்கார் அப்படின்னு. ஆனா நிதின் கட்கரி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திட்டத்துல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆர்வமா இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் பேசுறாரு. கண்டிப்பாக அவருடைய தொகுதி இந்த சேலத்தில் இருக்குது. அதனால் அவருடைய ஒப்புதலோ அவருடைய இன்ட்ரெஸ்டோ இல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா இதனோட நோடல் ஆஃபீஸரே டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் ஒரு ரெஸ்பாண்டன்ட். இந்த வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது இந்த வழக்கில் 2 தரப்பு தாக்கல் செய்தார்கள். ஒன்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எங்களுடைய நிலத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக தாக்கல். மொத்தம் ஒரு 16 ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணப்பட்டது. அதில் வேரியஸ் கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரியுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதற்கு அனுமதியே வழங்கவில்லை. வழங்காமல் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஆர்ஓவை அப்பாயிண்ட் பண்ணி கையகப்படுத்துவது தவறான செயல். ரெண்டாவது, ஒரு ரிப்போர்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த சாலைக்கு ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் நீதிபதி குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சைனாவில் போடப்பட்ட ஒரு ஹைவேஸை பற்றி சொல்கிறாங்க, பெங்களூரில் போடப்பட்ட ஹைவேஸை பற்றி சொல்கிறாங்க. அதுலேருந்து அவர் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேறு ஏதோ போடப்பட்ட ரிப்போர்ட்டை இதில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டில் ஒட்டி அவசர கதியில் இந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணி இதை பேஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் NHA நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது. இது தவறு. அவசர கதியில் எந்த ஒரு கிளியரன்ஸும் வாங்காமல் பண்ணது தவறு என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி நம்ம பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதாவது பொதுமக்கள் மத்தியில் இந்த 8 வழிச்சாலைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. 5 மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவிலான அந்த சாலை பயணிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அன்னைக்கு தீர்ப்பு வெளிவந்தப்போ அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சாங்க, பட்டாசுகள்லாம் வெடிச்சாங்க. அப்ப மேல்முறையீடு நாங்க செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்ல தயங்குறார். இருந்தாலும் கூட அதே சேலத்துல போய் நிதின் கட்கரி பேசுறார் அப்படின்னா, மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி தேர்தல் நேரத்தில் அவங்க எப்படியானாலும் எதிர்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில் இருக்கிறாங்களா? எப்படி எதை வச்சு அவங்க பேச தூண்டுது? நிதின் கட்கரி அவருக்கு வேண்டியவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பார் சார். சரி, அதனால அதை எப்படியும் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தில் அவர் செயல்படுகிறார். சரி, ஆனால் நீங்கள் இந்த திட்டம் ஏற்கனவே 3
சாலைகள் இருக்கிறது. சேலத்திலிருந்து சென்னைக்கு 3 சாலைகள் இருக்கிறது. இது 4வது சாலை கிரீன்ஃபீல்டு சாலை என்று சொல்கிறார்கள். இந்த 4வது சாலையில் நீங்கள் ஒரு கார்லேயோ லாரியிலையோ வந்தால் கூட உங்களுடைய பாட்டில் நெக்கே எங்கன்னா வண்டலூர் டு சென்னை, காஞ்சிபுரம் டு சென்னை. நீ எவ்வளோ வேகமாக வந்தாலும் இந்த காஞ்சிபுரம் டு சென்னை, வண்டலூர் சென்னையில் வந்து நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் நீங்கள் ஜாமால மாட்டிப்பீங்க. இந்த வண்டலூர் டு சென்னை, காஞ்சிபுரம் டு சென்னையை பாட்டில் நெக்கை வந்து கிளியர் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹைவேவோ சூப்பர் எக்ஸ்பிரேவோ போட்டாலும் மக்கள் வந்து சென்னைக்கு வர முடியாது. இல்லை கண்டிப்பாக சார். 340 350 கிலோமீட்டர் ஏற்கனவே இருக்கிற சாலைகள்லாம் அதுக்கு 6 மணி நேரம்ன்றாங்க. 277 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் அப்படின்னா வெறும் ஒரு 60 கிலோமீட்டர் எப்படி 3 மணி நேரம் குறைக்க முடியுங்கிற கேள்வி அடிப்படையாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். கிரிதரன் சார்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். விவசாயிகள் மத்தியில் கடந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு உற்சாகம், ஆனால் அதே ஒரு வாரம் கழித்து இப்போ வந்து சோர்வடைந்து காணப்படுறாங்க. நிதின் கட்கருடைய இந்த பேச்சு உங்களை வந்து உங்களுக்கான பதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நில கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி வருவாய்த்துறை மூலயமா மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய ஒப்புதல் வாங்கி அதன் பிறகுதான் நிலத்தை கையகப்படுத்தியிருக்க வேண்டும். எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் விவசாயிகளுடையோ இல்லை பொதுமக்களோட அறிவிப்பே இல்லாமல் ஒரே நாளில் காவல்துறையை வைத்து மக்களை அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்தியிருக்கிறார்கள். அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சுட்டி காட்டியிருப்பது கிரீன் ரெவல்யூஷன் இது அனுமதி வாங்கலை. அடுத்து மக்கள்கிட்ட இந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொல்லலை, மக்கள் இதுக்கான அனுமதி கொடுக்கல, அதனால் இதை வந்து அரசாணையை ரத்து செய்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மக்களை அணுகி மக்களுடைய ஒப்புதலோடு இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கணும். இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கும்போது இந்த திட்டத்தை எதுக்காக நிறைவேற்றுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு 60 கிலோமீட்டர் குறையுது. எப்படி ஒரு 60 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரம் டிராவலிங் டைம் குறையும்ன்றது தெரியல. அதே நேரத்தில் ஒரு சார் சொல்கிற மாதிரி இப்போ தாம்பரம் வந்துடலாம், தாம்பரத்தை வந்து சென்னைக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்ற எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு ஏற்பாடு கூட செய்யலாம். இப்போ இருக்கிற சென்னை டு பெங்களூர் சாலையை விரிவுபடுத்தி அது மூலயமா கூட இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். இல்லை சென்னை டு உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி அந்த சாலையை விரிவுபடுத்தி அதில் கூட இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதனில கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வந்து வனப்பகுதிக்குள்ள வருது. அந்த 13 கிலோமீட்டர் வனப்பகுதியில் வரும்போது பல லட்சம் மரங்கள் வெட்டப்படுது. அதாவது அங்கே இருக்க மிருகங்களோட இனப்பெருக்கம் அந்த மாதிரிலாம் நிறைய பாதிக்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க மேற்கோள் காட்டி பேசும்போது சொன்னீங்க, அதாவது மக்கள் கிட்ட விவசாயிகள் கிட்ட முறையா அனுமதி வாங்கல, நீங்க வந்து எதுவும் சிஸ்டமேட்டிக்கா போகல அப்படிங்கறத தீர்ப்பை குறிப்பிட்டு தான் நீதிபதிகளும் சொன்னாங்க. நேற்றைக்கு நிதின் கட்கரி அவர்கள் பேசும்போதும் விவசாயிகள் கிட்ட பேசி இதை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கிறார். நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இவர் சரியா பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கறத சொல்லிடுறோம்ல. அதாவது 13 கிலோமீட்டர்ல நிறைய மரங்கள் வெட்டப்படுது. ஏற்கனவே மழை அளவு வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது இப்போ தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக அதனால் பாதிக்கும். இப்போ தென்மேற்கு பருவமழை, அதாவது இந்தியாவிலேயே 2 பருவமழை உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஒரு பருவமழை சுத்தமாக பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்து திருவண்ணாமலை பகுதியில் வந்தீங்கன்னா 5 மலைகளை வந்து குடையிறாங்க. 5 மலைகளை சுத்தமா தகர்க்கிறாங்க. இல்ல கண்டிப்பா சார், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசுனதுதான். அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து விவசாயிகள்ட்ட அவர் நிதின் கட்கரி சொல்றாரு. இப்போ 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு வந்து மார்க்கெட் வேல்யூல இருந்து 2.5 மடங்குல இருந்து 4 மடங்கு வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. 2.5 மடங்கோ 4 மடங்கு இல்லை 10 மடங்கே கொடுக்கட்டும். 1 ஏக்கருக்கு 20 லட்சமே கொடுக்கட்டும். அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு என்ன வழி சொல்லியிருக்காங்க? அந்த 20 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துட முடியுமா? 1 ஏக்கர்ல வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற நிலத்துல நீங்க பயிர் பண்ணி சம்பாதிக்கிறத விட நாங்க அதிகமா தர்றோம் அப்படிங்கிறார். எப்படி அதிகமானா 1 வருஷம் தந்துட்டா சரியா போடுமா? அப்ப பல தலைமுறையா அந்த நிலத்தை வச்சு பழைச்சிட்டு இருக்க குடும்பங்கள் எத்தனையோ இருக்கும். இல்ல சார், இதுல வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய 2வது பசுமை வழிச்சாலை தான் இங்க அமையுது. முதல் பசுமை வழிச்சாலை அமைகிற போது வட இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல, கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, நாங்க வந்து அதிகமாக இழப்பீடு தருகிற போது விவசாயிகள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு ஒப்பீடு வந்து வைக்கிறாங்க. ஏன் இங்க மட்டும் திரும்ப வந்து தேர்ந்தெடுத்திருக்க இடம் பூராவுமே வனப்பகுதி, மலைப்பகுதி, விவசாய நிலப்பகுதி. சரி, ஏன் அது வந்து ஏற்கனவே இருக்கிற சாலையே விரிவுபடுத்தலாமே, ஏற்கனவே இருக்கிற சாலையே உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சாலையே விரிவுபடுத்தலாமே. அது இருக்கிறது பூரா வறட்சியான பகுதியில் தானே போகுது, அதை விரிவுபடுத்தலாமே. ஏன் ஒரு மலையை போய் குடையணும்?
ஒரு ஒரு 10,000 விவசாயிகள் அந்த நிலத்தை வச்சு பழச்சிட்டு இருக்க இடத்துல வந்து ஏன் பாதிக்க வைக்கணும்? இல்லை, 70% விவசாயிகள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாலேயே முதலமைச்சர் பேசியிருக்காரு. தீர்ப்பு அந்த அன்னைக்கு அவ்வளவு விவசாயிகளும் அந்த விளைநிலத்துல போய் நின்று அவ்வளவு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினாங்களா இல்லையா? அப்படி அவங்க அதுக்கு அந்த நீதிமன்றத்து உத்தரவுக்கு அவங்க விருப்பப்படலன்னா இவ்வளவு சந்தோஷத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லையே. அதையும் தாண்டி கட்கரி பேசுறாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? விவசாயிகள் அவ்வளவு கொண்டாடுறாங்க, அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சாங்க, பட்டாசுகள் வெடித்தாங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அதையும் தாண்டி கட்கரி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு வச்சு ஒரு குடும்பம் இன்னைக்கு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு மறுவாழ்வுக்கு என்ன வழி சொல்லியிருக்காங்க? அந்த ஒரு ஏக்கருக்கு 20 லட்சமே கொடுக்கட்டும், 25 லட்சமே கொடுக்கட்டும். அந்த 25 லட்சத்தை வச்சு அவன் வாழ்நாள் பூரா வாழ்ந்துட முடியுமா? அடுத்த தலைமுறை வாழ்ந்துட முடியுமா? இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு 3-4 தலைமுறையை வாழ்ந்துருப்பாங்க. லெனின் சார் கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டது தான் சார். அதாவது கடந்த வாரம் விவசாயிகள் எல்லாமே அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியில் வந்து இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கிறது, அந்த கல்லெல்லாம் அப்படியே பிடுங்கி எறிகிறது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சோகமயமாக இருக்கிறாங்க. மக்கள் இவ்வளவு எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சும் தேர்தல் நேரத்தில் கூட எப்படி அவங்களால பேச முடியுது நிதின் கட்கரியால்? இந்த தேர்தல் நேரத்தில் தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா எப்படி வந்து எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக அரசு வந்து தேர்தலில் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணுற மாதிரி மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியும் உரிய விலை கொடுத்தா விவசாயிகளை வாங்கிடலாம், விவசாய நிலத்தை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க வந்து பணத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து இது ஒரு கார்ப்பரேட் பாணி அரசியல், கார்ப்பரேட் பாணியான ஆட்சி அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு சந்தை மதிப்பும் தான் இங்கே பார்க்குறது. அங்கே மனித உயிர்களையோ அல்லது அந்த மனித மாண்புகளையோ இப்போ கிரிதரன் சார் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். நீ 20 லட்சமே கூட ஒரு ஏக்கருக்கு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அவன் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் கூட சொன்னீங்க, அவங்களுக்கு விலை ஒரு வருஷம் விளையிறதை விட 10 மடங்கு கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டு. 10 மடங்கு கிடைக்கிறதில்ல, எங்கே போய் தங்குவாங்க? எங்கே அவங்களுக்கான வாழ்க்கை ஆதாரம் என்ன இருக்கும்? அப்போ ஒரு சமூக சூழலை சார்ந்து அவங்க வாழும் பொழுது அவங்க அந்த இடத்த விட்டுட்டு இடம்பெயர்தல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கடினமானது மனித வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களோட கேட்டிங்கன்னா தெரியும். அது வந்து ஈழத்தில் தொடங்கி மற்ற நாடுகளில் இன்றைக்கி மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு வரவனா இருக்கட்டும், அல்லது வேறு ஆஸ்திரேலியாவுக்கு பல நாடுகள்லேருந்து அகதிகளாக வரவர்களாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்பொழுது ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுதுலாம் அதுதான் வந்து ஒரு இடப்பெயர்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்படியான ஒரு சூழலை இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. இப்போ நீங்கள் வடநாட்டில் பண்ணாங்க அந்த பசுமை வழிச்சாலை, அதனால் ஒரு பசுமை வழிச்சாலை அல்லது மற்ற ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நிராகரிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு வந்து நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் தேவையான சில வசதி வாய்ப்புகளை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வரும் பொழுது எதை அழித்து எதை உருவாக்குகிறோம், அது யாருக்கு பலன் தருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து நீங்கள் ஒரு நகரத்தை உருவாக்குகிறீர்கள் என்றால் அங்கே அப்போ அது ஒரு செயல் வரும் பொழுது யார் பாதிக்கப்படுறா அல்லது வந்து அதனால் என்ன பலன் விளையுது, அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வந்து அங்கே சிப்காட் உருவாக்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்கள், கார் தொழிற்சாலைகள், இந்தியாவின் டெட்ராய்டு என்று சென்னையை சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி வந்த பிறகு அங்கு உற்பத்தி ஆகின்ற அனைத்து பொருட்களும் எளிதாக துறைமுகத்துக்கு போகிறதுக்காக மதுரவாயல் டு துறைமுகம் பறக்கும் வழி சாலை வந்து பறக்கும் சாலை போட்டாங்க. அந்த திட்டத்தை முந்தைய அரசு கொண்டு வந்ததுங்கிறதுக்காகவே நிறுத்தினது ஒரு அரசாங்கம். அதாவது எல்லாம் இன்னமும் தூணாக நிற்கிது, அங்கே எல்லாமே தூணாக அப்படியே நிற்கிது. இப்போ அந்த திட்டத்தில் வந்து பொதுமக்களுக்கான பாதிப்பு இந்த அளவில் கிடையாது. அந்த திட்டத்திலையும் சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்போ பாதிப்போ கிடையாது. ஆனால் வெறும் காழ்ப்புணர்வால் மட்டுமே ஒரு திட்டம் நிறுத்தப்படுது. அதே மாதிரி சேதுசமுத்திர கால்வாய் அப்படிங்கிறது அவங்க அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது ராமர் பாலம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு புராண நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கு எதிரான வழக்கு தொடுக்கப்பட்டு அப்போ வந்து அந்த பகுதியை அதை சேதப்படுத்த வேணாம், அப்போ மாற்று வழி யோசிக்கலாமா, இத்தனைக்கும் அதுக்கு வந்து எல்லா விதமான சுற்றுச்சூழல் இதெல்லாம் அனுமதியெல்லாம் பெறப்பட்ட திட்டம் தான் அது. அந்த 3-4 திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட அது நீண்ட கால திட்டம். ஒன்று சேதுசமுத்திர திட்டம்னு திடீர்னு வந்ததில்லை, அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து யோசிக்கப்பட்டு பின்னால் அது வந்தது. வாஜ்பாய் காலத்தில் அது ஒரு கட்டத்துக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் அது நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நிறைவேற்று. அப்போ நீங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் இது வந்து
மனிதர் வாழ்க்கை பாதிக்காத திட்டங்களை நம்பிக்கையின் அடிப்படையிலோ அல்லது வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ முடக்கி போடுகின்ற இந்த பறக்கும் சாலை திட்டம் அல்லது சேசமுத்திர திட்டம்னு இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க மக்கள் எதிர்க்கின்ற ஒரு திட்டத்தை அது வந்து அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது மாதிரி காடுகள், மலைகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள் இவை எல்லாம் சேர்த்து பாதிக்கப்படுறதுனால அந்த மக்கள் வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இன்னொன்று, சென்னை டு சேலம் அப்படிங்கிறது ஏதோ வந்து கொலம்பஸ் வந்து இதுலேருந்து போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி கிடையாது. சென்னை டு சேலத்துக்கு ஏற்கனவே பாதை இருக்குது. ஆமாம், இவங்க வந்து புதுசாக இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலத்துக்கு போனாங்களே, சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நிதின் கட்காரியும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான ஏற்கனவே இருக்கிற வழிகளில் எதை வந்து நம்ம விரிவுபடுத்தலாம்? இப்போ இங்கே கிழக்கு கடற்கரை சாலை இருக்குது, அந்த சாலை ரொம்ப காலமாக இருக்கிறது. அப்புறமா அதை வந்து ஒரு விரிவுபடுத்தும் பொழுது அங்கும் இடப்பெயர்வுகள் ஏற்பட்டுச்சு, எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதோட அளவு என்ன? இல்லை, கண்டிப்பாக சார். இது முதல்ல அறிவிக்கப்பட்டப்போ 90 மீட்டர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா 90லேருந்து 70 மீட்டரா வந்து குறைக்கிறாங்க. அப்புறம் தேவையில்லாத இடங்கள்லாம் நாங்கள் வந்து நிலக்கரை குறைப்பை வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து சமவெளியில் 70 மீட்டரும் வனப்பகுதியில் 45 மீட்டரும் 45 மீட்டர் ஏற்கனவே இருந்தது குறைச்சிருக்காங்க இல்லையா சார்? ஆமா, எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது மக்களுடைய அந்த வேதனைகளை இவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அர்த்தப்படுத்திக்கலாமா? அதுலயும் எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதுதான் நீங்க என்னன்னா, இப்ப வந்து அதுல வந்து எவ்வளவு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, எவ்வளவு, அது தமிழ்நாடு அரசு சொல்றது வந்து 1900 ஹெக்டேர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சொல்றது வந்து 2665 ஹெக்டேர். இவங்களுக்குள்ளே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுல அரசு நிலம் வெறும் 420 ஹெக்டேர் தான். சரி, பாக்கி எல்லாம் தனியாரிடம் வந்து பிடுங்கப்படுகிற நிலம் தான். இல்லை, கண்டிப்பாக சார். நான் இன்னொரு கேள்வி கூட கேட்டுறேன். அதாவது நேற்றைக்கு நிதின் கட்கரி பேசும்போது இதை எடுத்து மேல்முறையீடு நீங்கள் செய்வீங்களான்னு முதலமைச்சர் கிட்ட கேட்குறப்போ இல்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து அமல்படுத்துறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படின்னார். ஆனால் ராஜேந்திர பாலாஜி நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு சொன்னார். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் பாமக செய்திருக்கிறாங்க. அக்கட்சியினுடைய நிறுவனரும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நேரத்து நிலைமை தான், அதுல வேற ஒண்ணுமே நான் பார்க்கல. அது வந்து இப்ப கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும். அதனால வந்து ஏன்னா கூட்டணிக்கு எஜமானர்கள் வந்து பாஜக தான். நீங்க அதுல வந்து தமிழ்நாட்டு அளவில் அது அதிமுக. இந்த 8 வழிச்சாலையை பத்தி பேசணும்னா நமக்கு பாதிப்புன்னு நிதின் கட்கரிக்கு தெரியுதோ இல்லையோ, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ராமதாஸுக்கு நிச்சயமா தெரியும் மக்களுடைய விருப்பம் அதிகமா சம்பாதிப்போம்னு. அதையும் தாண்டி ஏன் உங்க அமைதியா இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாதிப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்டை பற்றி சொன்னாங்க. நிதின் கட்கரி இதை பற்றி சொல்லும்போது கான்ட்ராக்ட்லாம் சொன்னாங்க. சப் கான்ட்ராக்டுகளும் இருக்குது இல்லை. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு ஒப்பந்ததாரர்கள் ஆட்சி தான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது. எனவே அந்த வகையில் வந்து அவங்க இதை திட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எண்ணம் இருக்கும். நான் அது இல்லை. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் கொடுக்குற உத்தரவாதத்தையோ உறுதிமொழியோ நீங்கள் நம்பவே முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நீட் தேர்வு. நீட் தேர்வுக்கு சட்டமன்றத்தில் அதுக்கான தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசு அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுது. ஆனால் அதன் பிறகு இந்த அரசு என்ன செஞ்சது? இப்போ வந்து நீட்டு தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையில். ஆனால் அவங்க யார்கிட்ட போய் வலியுறுத்த போகிறாங்களோ, வலியுறுத்துவோம்னு சொல்கிறாங்களோ, அவங்க வந்து நீட்டு தேர்வு பேசல, அது நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயிர் போயிட்டால் அதுக்காக தேர்வை ரத்து பண்ண விட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கருணை உள்ள மகாபானுவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. எனவே அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு சூழலில் இந்த அரசை நீங்கள் அதில் எல்லாம் நீங்கள் நம்பவே முடியாது. இப்போ வந்து 2014 மோடி சொன்னது வந்து எம்எஸ் சாமிநாதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம் என்று சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். அதுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2015 இதே நரேந்திர மோடி அரசு அவர் எம்எஸ் சாமிநாதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றத்திலே அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க வெளியில் பேசுறது ஒன்று, உள்ள அங்கே அதாவது சாமிநாதனுடைய பரிந்துரைகளை எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் தாக்கல் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இவங்க ஒரு பாலைவனமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை தான் இந்த 4 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன், ஈத்தேன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இது இப்போ காவிரி பிரச்சனை சரியான தீர்வு, நமக்கு உள்ள
உரிமையை இது வரைக்கும் மீட்டு தரலை, நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை இது வரைக்கும் மீட்டு தரலை. அதே மாதிரி அந்த இது தடுப்பணை கட்டுறதையும் நிறுத்தலை. நான் அமைதியாக இருக்கேன், நீ செய்யறது செஞ்சுக்கன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீத்தேன் ஈத்தேன்லாம் எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு பாதி மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர் போன்ற 5-6 மாவட்டங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். ஜியா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு தொடர்ந்து நிதின் கட்கரி இப்படி பேசுறாரு, நீங்க பொன்ராதாவும் வந்து ஆதரிச்சு வந்து பேசியிருக்கிறாரு. எந்த சக்தியாலும் இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து இந்த தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல சார், இந்த 8 வழிச்சாலை திட்டத்துக்கு அவங்க வச்சிருக்க பேரே வந்து பசுமை வழிச்சாலை திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் வச்ச அந்த அதிகாரிகள், அந்த அமைச்சர்கள்ட்ட சாமானிய மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நிலங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு, காடுகளை ஃபுல்லாக அழிச்சிட்டு, மரங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு, மலைகளை ஃபுல்லாக அழிச்சிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சாலைக்கு பேர் நீங்கள் என்ன அடிப்படையில் பசுமை வழி சாலை திட்டம்னு வச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், இந்த அரசு மேலே எப்போவுமே வந்து இது கார்ப்பரேட்டுக்கான அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லா அமைப்புகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அது இல்லாமல் அவங்களுடைய திட்டங்கள் கொண்டு வர திட்டங்களுமே கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சேலம் டு சென்னைக்கு 4 வழி சாலை, ஹைவேகள்லேருந்து எல்லாமே இருக்கும்போது நம்ம ஊர் சாலைகளே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சார். சராசரியாக நம்ம நார்மலாகவே பேசுவோமே, நம்ம ஊர் சாலைகளே பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா தண்ணி தேங்கிக்கிட்டு பள்ளம் இடமா இருக்கக்கூடிய அந்த சாலைகளை சரி பண்ணணும்னு எத்தனையோ மக்கள் மனு கொடுக்கறதுக்காக அரசு அலுவலகங்களை ஏறி வெயிட் பண்ணதான் மிச்சமே தவிர அந்த சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்படலை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில மக்கள் கேட்காத விரும்பாத ஒரு திட்டத்தை மக்கள் மேல நான் திணிப்பேன் அப்படின்றதே ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி தான். எத்தனை பேர்ட்ட இந்த விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த சாலை திட்டத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் எல்லாருமே, மக்களையும் சரி ஒரு அமைப்பு ரீதியாக போராடக்கூடிய மக்கள் மேலேயும் நீங்கள் ஒரு தேச துரோகி, ஒரு சமூக விரோதி, மக்களுடைய திட்டங்களை வந்து கொண்டு வரதில் ரொம்ப ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்க மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையுமே நல்லதுக்காக போராட்டங்களை வச்சுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கல்லும் கூட கரையும்னு சொல்லுவாங்கல்ல சார், அது மாதிரி தான் அங்கே வயசான விவசாயிகள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே அழுது புரண்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு கைப்படி நிலம் வாங்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது மெயின் ரோட்டில் அவங்களோட நிலங்களை அவங்க உரிமையை மீறி ஒரு அரசாங்கம் பிடுங்கி எடுக்குது அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வழியை கொடுக்கும் அப்படின்றது உணர்ந்தவங்களால மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த திட்டம் ரொம்ப அவசியமா அப்படின்னா தெரியல. ஏன்னா எப்பயுமே ஒரு நாட்டோட ஒரு வளர்ச்சியில சாலை போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியில. அதுல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லது, ஓகே, யாரும் அதை மறுக்கல. ஆனா மக்கள் இந்த திட்டத்தை கேட்கவே இல்லை. ஏற்கனவே 4 வழி சாலைகள் ஏற்கனவே இருக்கு சேலம் டு சென்னை வர்றதுக்கு. இப்போ அவசரமா 3 மணி நேரம் சென்னை போய் அவன் என்ன சாதிக்க போறான்? இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளைட் இருக்குது, எவ்வளவோ வேகமாக போகிறதுக்கான எத்தனையோ வசதிகள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது 3 மணி நேரத்தில் அவன் சாலையில் போகணும்னா இப்போ அவசரமாக அவன் போய் என்ன பண்ண போகிறான்ற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, ஏற்கனவே சாலை விபத்துகள் நேஷனல் ஹைவேல எவ்வளோ நடக்குது அப்படின்றதை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் சாலை விபத்துகள் அதிகமாகவே தவிர குறைய மாட்டேங்குது. இல்ல அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 8 வழிச்சாலையினால சாலை விபத்துகளும் குறையும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சாலைகள்ல வந்து ரொம்ப அதிகமான போக்குவரத்து இருக்கு. 100%க்கு 160% வந்து வாகனங்கள் அதிகமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதை குறைக்கிற விதமாகத்தான் இதுன்னு ஒரு காரணம் வந்து முன்வைக்கிறாங்க. எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி வண்டலூர், கூடுவாஞ்சேரி, இதுக்கு இந்த பக்கம் சென்னைக்குள்ள வரும்போது டிராபிக் ஜாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார். எந்த நேஷனல் ஹைவேலையாவது சென்னையில ஒரு டிராபிக் மாதிரி வாகனங்கள் ஊர்ந்து போற காட்சி நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இல்ல, வாகனங்கள் ஊர்ந்து போகல. ஆனா அதிக அளவிலான வாகனங்கள் வந்து அந்த சாலையை பயன்படுத்துறாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவை விட 160% அதிகம்னு சொல்லி புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. அதனால நாங்க வந்து கட்டுப்படுத்துறதுனால இந்த வாகன விபத்துகள் வந்து குறையும்ன்றாங்க. சரி, அப்ப இந்த திட்டத்தை எதுக்கு சேலம் டு சென்னை மட்டும் கொண்டு வரணும்? இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எத்தனையோ கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி, மதுரை, இது மாதிரி எத்தனையோ ஊர்கள்ல இருந்து சென்னை வரக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. அந்த பக்கம் இந்த திட்டத்தை கொண்டு வராம சேலத்துல இருந்து கொண்டு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து மதுரைக்கு தான் வந்து திட்டம் வந்து ஒண்ணு இருந்தது. ஆனா வந்து இது அறிவிக்கப்படாத ஒரு விஷயம். இது எப்படி உள்ள வந்ததுன்னு தெரியலன்னு நீதிமன்றம் எங்களுக்கு வர சாமானியமா பார்க்கக்கூடிய மக்கள், சராசரி அரசியல் பாக்குறவங்க சந்தேகப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சேலம்ன்ற ஒரு ஊர் வந்து இரும்பு ஆலைகளுக்கு பேர் போன ஊர். இரும்பு ஆலைகள் அதிகமா நிர்வகிக்கக்கூடியது கார்பரேட் கம்பெனிகள் தான். சோ ஒருவேளை அவங்களுடைய தூண்டுதல் வேலை. ஏன்னா இந்த திட்டம் வந்து அரசாங்கம் தான் கொண்டு வந்துச்சுன்ற பார்வையில நம்ம பார்க்க முடியாது சார். பின்னாடி இருக்க எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். டெண்டர் எடுத்தது யாரு, அமைச்சர்கள் யாருக்காவது தொடர்பு இருக்கா, அமைச்சரோட உறவினர் யாராவது இருக்காங்களா? ஏன்னா சேலம்ன்றது முதலமைச்சரோட தொகுதியா இருக்குது. சோ அவருடைய உறவினர்கள் யாராவது டெண்டர் எடுத்தவங்க புஷ் பண்ணி எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக திட்டம் கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்புது சார். இதுதான் மக்களுக்கான திட்டம் இல்ல அப்படின்றது மட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் தோணுது. வேலன் சார்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது கடந்த வாரம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகள் எல்லாம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துறது தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, கடமை அப்படின்லாம் பேசினார். அப்ப கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, நாங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு ஆதரவா இருக்கோம், விவசாயிகளை வந்து கண்ணீர் கடலை நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசினார்.
இருந்தாலும் கூட அதிமுக மீதான அந்த வெறுப்புங்கிறது தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு இந்த அரசுக்கு வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்கலாம் செய்தி வந்தது. அப்போ அதையும் மீறி இன்றைக்கு நிதின் கட்கரி இப்படி பேசியிருக்கிறாரு, அதை ஆமோதிக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி அந்த மேடையில் அமைதியா இருந்தார் அப்படின்னா நம்ம வரவேற்றாலும் நமக்கு வாக்களிக்க போறது இல்லை, அதற்கு நம்ம செயல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சிட்டாங்களா? இது தேர்தலுக்காக அவர் சொன்னார் சார், அப்பீல் செய்ய போகிறதில்ல, கோர்ட் ஆர்டரை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னது வந்து தேர்தலுக்காக. இந்த 18ஆம் தேதி வரைக்கும் தான். 18க்கு மேலே அவருடைய முடிவு வந்து வேறு. பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதோ, அவருடைய ஆட்சி தொடர்ந்தால்தான், அந்த ஆட்சி வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த 22 தொகுதியில் வெற்றி பெற்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் அமரப்போகிறது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த பசுமை வழி சாலையை கண்டிப்பாக அமல்படுத்துவதில் இல்லை, எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாத நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம்னு பொன் ராதாகிருஷ்ணன் கூட இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் நம்மளுடைய ஆட்சி தான் வரப்போகுதுன்னு நம்புறாங்களா அவங்க? எதன் அடிப்படையில் இப்படி கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு அவரு? அதாவது அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிறாங்க. இந்தியா முழுக்க இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, கார்ப்பரேட்டுக்காக நடைபெறுகின்ற அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக கார்ப்பரேட்ஸ்கள் பணம் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ராமதாஸ் வந்து நான் கேவியேட் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில். அதே வார்த்தையை ஏன் எடப்பாடி சொல்லலை? எடப்பாடி அவருடைய அட்வொகேட் ஜெனரல் வந்து இந்த வழக்கை நடத்தினார். விஜயநாராயணன் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தினார். அவங்க சார்பாக கேவியேட் போட வேண்டியது என்ன? அரசாங்கம் வந்து இது மத்திய அரசு வந்து இதில் வந்து முழு மூச்சுடன் இருக்கிறது என்றால் இவர்களும் கேவியேட் போட வேண்டும். இவர்கள் கேவியேட் போடுவேன் என்று சொல்லவில்லை அரசாங்கம். சரி, அப்பொழுது அவர்களுக்கு வந்து அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தையில் உறுதியாக இல்லை என்பது தெரிகிறது. நீங்கள் மத்திய அமைச்சர்களை எடுத்துக்கொண்டால் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு? நீட்டை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. நீட்டை வந்து நாங்கள் வந்து நீங்கள் திமுக சொன்னாலும் காங்கிரஸ் சொன்னாலும் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு கண்டிப்பாக நடக்கும்ன்றாரு. அதே தோரணையில் தான் இன்னைக்கு நிதின் கட்காரியும் சொல்றாரு, நாங்கள் 8 வழிச்சாலையை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத இவர்கள் கார்ப்பரேட்டுக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். அதனால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம் அவர்களை வந்து நார்த் இந்தியாவில் வந்து இவர்கள் போடுகின்ற சாலைகளுக்கு வந்து மக்களிடம் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு செல்லலை. அதனால் இவர்கள் வேகமாக அங்கே போடுறா, அங்கெல்லாம் தடை இல்லாமல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் நீங்கள் தடை ஒவ்வொருத்துக்கு தடை செய்கிறீர்கள் என்று அவர்கள் ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் இங்கே தமிழ் மக்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வு அதிகம் உள்ள மக்கள். ரெண்டாவது, இன்னைக்கு நிலத்துக்கு வந்து அதிக பணம் கொடுத்து நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்றாரு. நிலத்தின் ஓனர் வந்து டெம்பரரி ஓனர் தாங்க. யாருமே வந்து 1000 வருஷத்துக்கு ஒரு நிலத்தை வச்சுக்க போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் 50 வருஷம் 100 வருஷம். ஆனால் அந்த இடத்தின் மூலம் பாதிப்பு வந்து 1000 வருஷத்துக்கு இருக்கு. நீங்கள் வந்து அந்த கஞ்சன் மலை அந்த கல்வராயன் மலை வழியாக நீங்கள் ஒரு ரோடை போட்டிங்களா, அதனுடைய பாதிப்பு அடுத்த 1000 வருஷத்துக்கு. இந்த நிலத்தை நீங்கள் அதிகப்படையால் பணம் கொடுப்பதனால் அந்த விவசாயி அவருடைய ஏழ்மையின் காரணமாக வாங்கி கொள்ளலாம். அவன் டெம்பரரி லேண்ட் ஓனர். ஆனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து அடுத்த 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு அங்கே வாழுகின்ற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் ஏற்படும். அதை தான் பார்க்க வேண்டும். மக்களை விலை கொடுத்து ஓட்டுக்கு எப்படி விலை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறார்களோ அதே போல் விவசாயிகளுக்கும் பணம் கொடுத்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று நினைப்பது வந்து தவறு. அதுதான் ஹைகோர்ட்டும் அதான் சொல்கிறது. என்வாயன்மெண்ட் இம்பேக்ட், இந்த திட்டத்தின் மூலம் என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் என்ன, அது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் சார். அது வந்து கிரீன்ஃபீல்டு ரோடு போட்டிங்களா என்ன அர்த்தம்னா 2 பக்கம் வீடுங்களே இருக்காது, விவசாய நிலங்களாக காடுகளாக இருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை லாரியில் ஒன்றால் நீங்கள் அயன் ஓரையும் பாக்ஸைட்டையும் பிளாட்டினத்தையும் ராத்திரி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி தான் அங்கே இதில் வந்து பெல்லாரியில் அந்த ரெட்டி சகோதரர்கள் வந்து அப்படி தான் ராத்திரியாக ஒரு சின்ன பகுதிக்கு வந்து அயன் ஓர் குத்தகை எடுத்து பல 1000 லாரி மூலமாக அயன் ஓரை கடத்தி கண்காணிப்பதற்கு எல்லா இடத்துலையும் வெப் கேமரா வேகமாலாம் செல்ல முடியாது. தானி எங்கேயா வந்து உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு சிஸ்டமேட்டிக்கா அந்த சாலைகள்லாம் இருக்கு. இல்ல சார், ரெண்டு பக்கமும் விவசாய நிலங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற 3 சாலைகள் இருக்கு, அது ஊருக்குள்ள போற சாலைகள்.
கடைகள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, நடமாட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது வந்து விவசாயி நிலத்தின் வழியாக, காட்டின் வழியாக, மலையின் வழியாக போகிற சாலை. யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் தெரியும் ஆட்சி நீடிக்குமா இல்லையான்னு. ஆனா அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்த கட்ட முயற்சியில் மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ ஈடுபட்டால் விவசாயிகள் என்ன செய்வாங்க, என்ன செய்வீங்க? அதாவது விவசாயிகளுடைய நன்மையை பற்றியோ இந்த மாநில அரசு கவலைப்பட்டாலும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட அடிமைத்தனமான ஒரு அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி. ஏன்னா இவங்க மாநில அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊழல் பட்டியலில் இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாருமே மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள். மத்திய அரசு மோடி என்ன சொல்கிறாரோ அதுதான் எல்லாரும் கேட்பாங்க, கேட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. விவசாயிகளோட நலனை பற்றியோ மக்களோட நலனை பற்றியோ 1000 வருடங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்ற அந்த மாதிரிலாம் ஒரு பாதிப்பை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை இவங்களுக்கு. மோடி அரசுக்கும் அந்த கவலை இல்லை. ஒரு பக்கம் விவசாயிகள் இந்த எலெக்ஷன் நேரத்திலேயே இப்போ 341 ஹைட்ரோ கார்பன் கிணறுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 274 வந்து கார்பரேட் கம்பெனிக்கு, 27 தான் ஓஎன்ஜிசி கொடுத்துருக்காங்க. அந்த ஓஎன்ஜிசி மட்டும்தான் என்வரன்மெண்ட் கிளியரன்ஸுக்காக அப்பீல் பண்ணியிருக்காங்க. பாக்கி 274ம் எந்த கிளியரன்ஸ் இல்லாமல் ஓவர் நைட், சார் சொல்கிற மாதிரி ஓவர் நைட்டில் ட்ரில் பண்ணி ஒரு போலீஸை வச்சு அது வச்சு மக்களை அச்சுறுத்தி செய்ய போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு தெரியாமலே மத்திய ரிசர்வ் போலீஸ் கண்காணிப்பில் இருந்துட்டு இல்ல. நம்ம டெல்டா பத்தி பேசலாம் சார். நான் இந்த 8 வழிச்சாலைக்கே திரும்ப வரேன். இல்ல, மாநில காவல்துறை இருக்கும்போது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கே தெரியாமல் டெல்டா பகுதியிலே மத்திய அரசினுடைய காவல் ரிசர்வ் போலீஸ் சுற்றுப்புற பார்த்துட்டு இருக்காங்க. சரி. முதல்ல வந்து அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்து ட்ரில் பண்றாங்க. மாநில போலீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சேருவாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ஏதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு வருவாங்க. இல்லை, நிச்சயமா இந்த கடந்த தீர்ப்பின் போது இந்த சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்திடம் இருந்து உரிய அனுமதி பெறல அப்படிங்கறத ஒரு மெயின் காரணமா வச்சு அரசாணையை வந்து தள்ளுபடி பண்றாங்க. அப்ப திரும்பவும் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கிட்ட அனுமதி வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதல் பசுமை வழிச்சாலை அப்படிங்கிற போது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதே மாதிரி விவசாயிகள் எதிர்ப்பு காட்டி வரை போயிருக்குது. அப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கெடு விதிக்கிறாங்க, நீங்க இத்தனை காலத்துக்குள்ள இந்த சாலையை வந்து முடித்தாகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப விவசாயிகள் வந்து இடத்துல கட்டுப்படுத்தப்படுறாங்க. சுற்றுச்சூழல் வனத்துறையினுடைய அனுமதி வாங்குற பட்சத்துல இதை அரசாங்கம் எப்படியும் நிறைவேற்றி விடும் நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதான் மக்களை பற்றியோ பின்விளைவுகளை பற்றியோ அடுத்த தலைமுறையை பற்றியோ இந்த அரசுகள் கவலைப்படுவதே இல்லை. அதனால கொண்டு வந்துருவாங்கன்றீங்க. மக்களை அழிக்கிறதுக்கோ இந்த பூமியை ஒரு பாலைவனம் ஆக்கிறதுக்கோ தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் வளமாக இருக்க வேண்டும், அவர்கள் வளமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அதிலிருந்து கமிஷன் பெற்றுக்கொண்டு வளமாக வாழ வேண்டும். நிச்சயமா லெனின் சார்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், இந்த விதிகளின் படி இதை நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது தான். அப்போ மீண்டும் விதிமுறைகளின் படி அவர்கள் வருவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதுக்கான கால அவகாசத்தை இந்த மக்கள் அளிக்கப் போகிறார்களா தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அப்படி அவங்களோட கணக்குப்படியே பார்த்தாலும் சுற்றுச்சூழல் அனுமதி என்பது எந்த விதத்தில் நீங்கள் வந்து அதை பெற போகிறீங்க, அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. நீங்கள் இவ்வளவு காடு, மலை, விளைநிலம் மூன்றுத்தையும் நீங்கள் வந்து அழித்து கொண்டு வரக்கூடிய அப்படி ஒரு திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வந்து எவ்வளோ அப்படி எளிதாக கிடைச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அது இல்லாதனால தான் இவ்வளோ வேகமாக இவங்க போனது. அப்படியான ப்ராசஸில் போகணும்னா கிடைக்கும், நான் கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதுக்கான கால அளவு இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? இந்த திட்டத்தை கொண்டு வருபவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும், அவங்களுடைய தனிப்பட்ட கணக்குகளுக்கு. எனவே அப்படி வந்து அதை விரைவாக நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க அதில் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த அளவுக்கு அந்த திட்டத்தை முறைப்படியான அனுமதி பெறும் பொழுது நிச்சயமாக இந்த அளவுக்கு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்த முடியாது. அப்படியே ஒருவேளை இவங்க வந்து அவசரப்பட்டார்கள் என்றால் மக்களுடைய போராட்டம் என்பது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் மக்களை மதிக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு பொருத்தக்கூடிய நடைமுறை மரபு.
இவர்கள் என்னன்னு தெரியாது. தூத்துக்குடியில் நம்ம பார்த்தோம், சொல்கிறாங்களே இப்போ வந்து ஏன் வந்து 13 பேரை சுட்டீங்கன்னா 1000 பேரை காப்பாற்றுறதுக்கு 13 பேரை சுட்டோன்னு சொல்கிற விளக்கம்லாம் கொடுக்கக்கூடிய அரசாங்கங்கள், ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் நம்ம என்ன தர்மத்தை, என்ன நீதியை, என்ன விதமான சட்ட மரபுகளை நாம் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமானது. கண்டிப்பா அதே மாதிரி இல்ல நான் வந்துறேன் சார். மேல மேல அவங்க ஒப்பந்தம் கொடுக்கறது வந்து இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு தான். இந்த ONGC அந்த ஹைட்ரோ கார்பன் இதுக்கே வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு நிறைய இடத்த கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார். நான் ஏற்கனவே இந்த முதல் பசுமை வழிச்சாலை பத்தி அதாவது வேதாந்தா நிறுவனம் வந்து சார் பேசிட்டு வந்துடுறேன். எதிர்ப்பு இருந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளை வந்து அங்க அடக்கியோ இல்லை அவர்களை வந்து சமாதானப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிக அதீத அளவிலான எதிர்ப்பு வரும்போது எல்லாத்துக்கும் உரிமை குரல் அப்படின்னு சொல்லி போராடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் அதுக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முன்னோடியான திட்டங்கள், பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இப்போ நாம் எதிர்க்கப்படுற திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அது கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும், அந்த திட்டத்தின் முழு பலன் அது என்ன ஆபத்து இருக்குங்கிறது அடிப்படையில் எதிர்ப்பு இருக்குது. ஒருவேளை இதோட பலனை பற்றி வந்து அரசாங்கம் சொல்லுதுன்னா அந்த பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதா? தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதானா? கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், அது வந்து காவிரியை வந்து வேளாண் மண்டலமாக நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லும் பொழுது அது ஹைட்ரோ கார்பன் மண்டலமாக அதை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் நேர் எதிராக மக்களின் எண்ணத்திற்கு நேர் எதிரான ஒரு முடிவை எடுக்கிறீங்க. அதில் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு தான் அதுக்கு வந்து இது கொடுத்துருக்கீங்க. ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம்லாம் வந்து டெல்டாவில், காவேரி டெல்டாவில் மட்டும்தான் இருக்குது. பாக்கி இந்தியாவில் எங்கே கிருஷ்ணா கோதாவரியில் கொஞ்சம் இருக்குது. பட் மேஜர் போர்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதோட பலன் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதன் விலை அதுதான் இப்போ என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லா பாதிப்புகள் உள்ளதையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இதனுடைய பலன்களை நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி கொண்டு போகும்பொழுது தான் இந்த எதிர்ப்பு வந்து கடுமையாக இருக்குது. இப்போ ஸ்டெர்லைட்டோட எதிர்ப்பும் அதுதான். அதோட நச்சு கழிவு அதை பற்றியான பேச்சுகள் வரும்பொழுது அதை நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அப்போ அதோடைய பலன் யாருக்கு அப்படின்னு கேள்விகள் வருது. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் ஒரு ஆபத்தான சூழலை இங்கே உருவாக்கிக்கிட்டு அல்லது இங்கே வாழ்வு இழக்கக்கூடிய ஒரு சூழலை, வாழ்வுமையை படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இதனுடைய பலன்களை நீங்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு போகும் பொழுது அது வந்து இன்றைக்கு வர அது வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பை கிளப்புது. அதனால தான் வந்து நீங்கள் வடநாட்டு பிரச்சனைகள் அது வேறு மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இங்கேருந்து நீங்கள் சுரண்டி கொண்டு செல்கிறீர்கள் எங்களை அப்படிங்கிற ஒரு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் அதை தணிக்காமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாக நான் வேலன் சார்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் சார். இந்த திட்டத்தை வந்து ஒரு வேளை எதிர்த்தாலும் கூட நமக்கு ஆதரவாக இந்த மக்கள் மாற போறதில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எலெக்ஷன் நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல திட்டத்தை நாம் ஆதரிக்கிறோன்ற மாதிரி அரசாங்கம் செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, எடப்பாடி அரசாங்கம் வந்து இப்போதைக்கு அதை தன்னை வெளிப்படுத்திக்கல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் எடப்பாடி அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை வந்து நாங்கள் அந்த உத்தரவு வந்த பிறகு ஒரு அமைச்சர் வந்து சொன்னார். இன்னொரு அமைச்சர் வந்து இப்போ பேட்டியில் இல்லை அதை நாங்கள் வந்து இதை மதித்து நடப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து அவர் வாய் திறக்கலை. முதலமைச்சர் வந்து பொள்ளாச்சி விவகாரத்துலையும் வாய் திறக்கலை. இந்த மாதிரியான சேலம் 8 வழிச்சாலை இதுலேயும் வாய் திறக்கலை. அவருக்கு வந்து எதெல்லாம் சிக்கலோ அதில் வாய் திறக்க மாட்டார். அவர் மற்றதுக்கெல்லாம் காது ஜவ்வு கிளியற அளவுக்கு அவர் பேசுவார். இதில் மட்டும் அவர் வாய் திறக்க மாட்டார். எனவே அப்படி வந்து அதனால் அவங்க வந்து இதில் ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. இது வந்து மக்கள் பிரச்சனை வேறு மாதிரி திசை திரும்பிடும், அதுவும் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இருக்குது. ஆனால் மத்திய அரசு அவங்க அதில் வந்து நம்ம வந்து பாஜக தரப்பை வந்து நம்ம அவங்க வெளிப்படையாக சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கணும். அவங்க நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ண மாட்டோங்க, 8 வழிச்சாலையை அதை நிறுத்த மாட்டோம், நாங்கள் சமஸ்கிருத திணிப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், இதெல்லாம் இஷ்டப்பட்டால் இங்கே இரு, மாட்டுக்கறியா நீ திங்கக்கூடாது, நீ என்ன வழிபடணும், என்ன செய்யணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் தான் சொல்லுவோம், இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது தான் இரு, இல்லைனா நீ ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க வைக்கிறதா இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை முதுகலை அதுதான் செயல்படுத்துகிற ஃபோர்ஸஸ் இங்கே தான். நீங்கள் அவன் அறிவிக்கிறது தான் இங்கே வலிமையான எதிர்ப்பு மட்டும் இருந்திருந்ததுன்னா இந்த வாயை திறக்க முடியாது அவங்களால. யார் மத்திய அரசால் இங்கே வந்தால் அது வந்து ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கும். எப்படி தமிழில் பேசி உங்கள் பிரச்சார உரையை தொடங்குறீங்களோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து மற்ற விஷயங்களையும் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க யார் இதை செயல்படுத்தக்கூடியவங்களோ நீங்கள் வந்து காலால் இடுகின்ற வேலைகளை நாங்கள் தலையால் சுமந்து செய்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறனால தான் இவ்வளோ வேகமாக அவங்க போயிட்டு. அஜயா, நான் வந்து இப்போ சார் சொன்ன அந்த விஷயங்களோட நீட்சியாகத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இப்போ நீட் தேர்வு வேணாம் அப்படின்னா பிஜேபி ஒரு பக்கம் நாங்கள் கொண்டு வருவோம், 8 வழிச்சாலை வேண்டாம் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு மாறாக
அது ரொம்ப போல்டா இதை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? சர்வாதிகார நீட்சியாக அதை நான் கேட்கிறேன். அதான் சார், இது எல்லா விஷயமே வந்து சர்வாதிகார போக்கு அப்படின்றது தான். எப்போவுமே நம்ம திமுக தலைவர் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து பாசிச பாஜக ஒழிக அப்படின்ற மாதிரியான கோஷத்தை முன்னெடுக்கிறாங்க. திமுக மட்டும் இல்லை, எத்தனையோ சமுதாய அமைப்புகள்லேருந்து மக்களே வந்து அந்த இதை முன்னெடுக்கிறாங்க. அதோட மீட்சியாக தான் இதை பார்க்குறோம். எல்லாமே வந்து அதிகார பகிர்வு எல்லாமே ஒரே இடத்துல அடக்கணும் அப்படின்றத ஒரு இதாக வச்சு அவங்க செயல்படுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது. இப்போ சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நிச்சயமா அது உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிபிஐலேருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லேருந்து ரிசர்வ் பேங்க் வரைக்கும் எல்லா இண்டிவிஜுவல் தன்னாட்சி அமைப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து தலையை கொடுத்து எல்லா அதிகார பகிர்வுமே வந்து ஒரே இடத்துல ஒட்டுமொத்தமாக வைக்கணும் அப்படின்றத தான் ஒரு அஜெண்டாவாக வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்களையும் திணிக்கிற திட்டங்களுமே வந்து சர்வாதிகார போக்காக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இப்போ இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கூட இந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டரோட மழை அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ன்ற விளம்பரத்தையும் கையில் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அரசாங்கம். ஆனால் அப்படி சொல்கிற அரசாங்கமே இன்னைக்கு மரங்களையும் காடுகளையும் அழிச்சு மக்களுடைய எதிர்ப்பை மீறி நான் ஒரு திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? மழையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து எரிபொருள் செலவு ரொம்ப குறைவாகும் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தா, ஏன்னா கிலோமீட்டர் குறையிறதுனால எரிபொருள் செலவு கம்மியாகும்ன்றாங்களே. பெட்ரோல் பிரைஸ் கம்மி பண்ண வேண்டியது சார், ரொம்ப குறைஞ்சிருமே, மக்களுடைய சுமையை குறைஞ்சிருமே. எரிபொருள் குறைக்க வேணாம், எரிபொருளோட விலையை குறைச்சாலே மக்களுடைய சுமையை. டாஸ்மாகோட ரேட்டை கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கேயாவது விற்பனை குறைஞ்சிருக்குதா? டாஸ்மார்க்குக்கும் சார் அத்தியாவசிய பொருளுக்கும் ஆடம்பர பொருட்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க? கச்சா எண்ணெயுடைய விலை மதிப்பு வந்து இப்போ இருக்கக்கூடிய பேரல் விலையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆனால் அதையும் மீறி 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மக்களுடைய அத்தியாவசிய தேவை ஏதோ அதை தானே பார்க்கணும். டாஸ்மார்க்கே வேணாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல விலையை கூட்டணும் என்ன குறைக்கணும் என்ன? டாஸ்மார்க்கே வேணாம் தான் மக்கள் போராடி இருக்காங்க. ஆனால் அப்படி போராடுற மக்களையும் கன்னத்தில் அரைஞ்சு அவங்களை ஏதாவது பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகள் தானே இப்போ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது யாரோட ஆட்சி? எல்லாத்துலேயுமே வந்து சர்வாதிகாரம் பாசிசன்ற ஒரு போக்க தான் கையில் எடுக்கிறாங்க. எதுவுமே வந்து மக்களுக்கான திட்டங்கள் கிடையாதுன்றதா உண்மை. மக்களை எதிர்ப்பை மீறி செயல்படுத்துறாங்க அப்படின்னா சர்வாதிகார போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எந்த ஒரு திட்டத்துக்குமே எதிர்ப்பு ஆதரவு இருக்கும். இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து 10% கட்சி. அதாவது எப்படின்னா 10% ரிசர்வேஷன் ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 80% ஓட்டு வந்து 2ஆம் 3ஆ பிரியும். இந்த 10% ஓட்டை நம்ம வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பசுமை வழி சாலையை வந்து ஆதரிக்கிற ஒரு செக்ஷன் இருக்கான். அதாவது நீட்டாக காரில் போயிட்டு இன்னும் வேகமாக போகணுன்னு நினைக்கிற ஒரு செக்ஷன் இருக்கான். அந்த ஓட்டை வாங்கணும். அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கோ வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. ஒரு எந்த திட்டம் இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு ஆதரவு இருக்கும். அந்த ஆதரவு இருக்கிற அந்த ஓட்டை நம்ம வாங்கணும். இந்த இடத்துல ஆதரவை விட எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்குல்ல, இல்ல நீங்க வந்து அது இந்த 5 மாவட்டத்துல அந்த எதிர்ப்பு இருக்கு. அந்த மிச்சம் 25 மாவட்டத்துல ஒரு 10% வேகமா கார்ல போகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இது வந்து ஜெனரல் எலெக்ஷன். இது ஜெனரல் எலெக்ஷன் சார். ஒரு மாவட்டத்துல வந்து பணக்காரனா இருக்க வந்து வேகமா போகணும்னு நினைப்பான். அவனுக்கு வந்து இந்த நிலம் பாதிக்கிறது, காடுக்குள்ள ரோடு போற, அதை பத்தி கவலை கிடையாது. அந்த ஓட்டை நம்ம வாங்கணும். அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி நீட்டை வந்து ஆதரிக்கிற ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருப்பாங்க, அவங்க ஓட்டு நம்ம வாங்கணும். தமிழ்நாடு முழுக்க வாங்கணும். அந்த எண்ணம் எலெக்ஷன் நேரத்தினால இந்த கருத்தை அவங்க வைக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் அந்த ஓட்டை நம்ம வாங்கணுன்றதுக்காக, ஆதரவு இருக்கிற மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக வேண்டுமென்றே அவருடைய கூட்டணி கட்சிகள். நீங்க சொல்றபடி கணக்கு சரிதான் சார். ஆனா அதே சமயத்துல வந்து நீட்டை எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி அதிமுக எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. 8 வழிச்சாலை வந்து எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி அதிமுக நாங்களும் எதிராத்தான் இருக்கிறோம்னு பேசாம இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல. அப்போ 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது, ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது வந்து இந்த வாக்கு சதவீதத்தை வந்து உடைச்சிடாதா? ஏன்னா பிஜேபி ஒரு மாதிரி இருக்கு, அதிமுக ஒரு மாதிரி இருக்குங்கிறது அந்த கூட்டணிக்குள்ள. பாரதிய ஜனதா கட்சி அவங்க அந்த தமிழ்நாட்டில் வளரணும்னு பாக்குறாங்க. அதற்கு ஒரு 10-15% ஓட்டு வாங்கணும்னு அவங்க எண்ணத்தோடு இருக்காங்க. அதற்கு வந்து குதர்க்கமான எண்ணம் கருத்துக்களை சொல்லி அந்த குதர்க்கமான எண்ணங்களை ஆதரிக்கின்ற மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதிமுக வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஆன்டி இன்கம்பன்ஸில் இருக்காங்க. அவங்க அதனால் இப்போ வந்து எலெக்ஷன் வரைக்கும் அவங்களால வாயை திறக்க முடியாது. அவங்களும் 18ஆம் தேதி மேலே வேறு மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அது பேசக்கூடிய வாய்ப்பை தமிழ் மக்கள் தரமாட்டாங்க. ஏன்னா 22 பை எலெக்ஷன்லேயும்
சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். அப்பொழுது மக்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாம் நடைபெறும். கண்டிப்பா சார். இன்னும் அதிக இழப்பீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய சார்பில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்தால், ஏன்னா கட்கரியினுடைய பேச்சின் மூலமா நம்ம அதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நாங்கள் உங்களை கூப்பிட்டு பேசி இழப்பீடெல்லாம் நாங்கள் கொடுத்து நாங்கள் வந்து சரி கட்டிடுவோம் அப்படின்னா விவசாயிகள் ஒரு கட்டத்தில் ஒத்துப்பாங்களா சார்? இல்லை சார், இப்போ வந்து விவசாயத்தை நம்பி தான் ஒரு குடும்பம் வாழுதுன்னா அது ஒரு 4-5 தலைமுறையாக தொண்டு தொட்டு அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ வந்து காவேரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒரு 7-8 வருடங்களாக சரியாக தண்ணி வரல. அங்கே அந்த டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய தொழிலாளர்களும் விவசாயிகளும் இன்னைக்கு அகதிகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவனோட வலியும் வருத்தமும் அவனுக்கு தான் தெரியும். எவ்வளோ, அதாவது 3 போகம் விளைந்த பூமி இன்னைக்கு 1 போகமே விளையிறதுக்கான வாய்ப்புகள் குறைவான ஒரு காலகட்டத்தில் அங்கே உள்ள விவசாய தொழிலாளர் அத்தனை பேரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அகதிகளாக தன் சொந்த மண்ணிலே இன்னைக்கு அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து நிரந்தர அகதி. நாளைக்கு ஒரு மழை பெஞ்சு ஒரு இது பருவநிலை சரியானா கூட டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியும். இது 8 வழிச்சாலைக்காக தன்னுடைய சொத்து தன்னுடைய உடைமைகளை பல தலைமுறையாக வாழ்ந்து வந்த ஒரு பூமியை இழந்து ஒரு உண்மையான அகதியாக ஒரு தன் சொந்த பூமியில எங்க போய் வாழ முடியும்? இல்ல சார், இந்த 8 வழிச்சாலை நிலங்களுக்குள்ள இயற்கை வளங்களுக்குள்ள போகுதுங்கிறது இருக்குதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இல்ல கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாயிகள் கூட தங்களுடைய விளைபொருட்களை வெகு விரைவாக கொண்டு செல்ல முடியும் இந்த சாலைகளை பயன்படுத்தி. கொண்டு போக முடியும். இல்ல 100ல ஒரு 20 விவசாயிகள் நிலத்தை இழக்கிறாங்கன்னா 80 விவசாயிகள் பயனடைவாங்கன்றாங்க. அதாவது அந்த 8 வழிச்சாலை போற பகுதி வந்து நீர்வளம் மிகுந்த பகுதி, நிலத்தடி நீர்வளம் மிகுந்த பகுதியில் தான் அந்த 8 வழிச்சாலையே போகுது. சரி, ஒரு மானாவாரியிலேயே ஒரு தண்ணீர் ஆதாரமே இல்லாத இடத்துல போயிருந்தா கூட இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காது. நீராதாரம் உள்ள பகுதியில் தான் இந்த 8 வழிச்சாலையை கொண்டாடுறாங்க. அதுக்கு அந்தாண்டெல்லாம் நிறைய இடம் இருக்கு, அதிலெல்லாம் கொண்டாடலாம். ஒரு பரம்பரையாக தொண்டு தொட்டு வாழ்ந்துட்டு இருக்க இடத்த பிடுங்கி அவனை அகதியாக்கி ஒரு 10,000 குடும்பத்துக்கு மேலே இன்னைக்கு அகதியாக ஆக்க போறாங்க. அது மாதிரி பல இடங்கள்ல இந்த பாரதிய ஜனதா அரசும் சரி, அதுக்கு கட்டுப்பட்ட இந்த அதிமுக அரசும் சரி, தமிழக மக்கள் நலனை பற்றியோ அவங்க வாழ்வாதாரத்தை பற்றியோ கவலைப்படாமல் தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே வராங்க. இது எதில் போய் நிற்க போகுதுன்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு பிலிப்பைன்ஸில் நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈத்தேன் மீத்தேன் வாயுகள் நிறையா இருந்தாலும் அவர்கள் அதை எடுக்க முற்படலை. அதற்கு பதிலாக நிறைய கால்நடைகளை வளர்த்து கால்நடைகள் மூலமாக மீத்தேன் வாயுகளை உற்பத்தி செய்கிறாங்க. அது மாதிரி நிறைய இங்கே வாய்ப்புகள் இருந்தும் தொடர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பல தலைமுறைகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்ததான் இந்த அரசுகள் முனைப்பாக இருக்கிறாங்க. அதுவும் இந்த அந்த எந்த திட்டமாக இருந்தாலும் கார்பரேட் கம்பெனி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சார், நான் லெனின் சார் தான் கேட்க விரும்புகிறேன். நிறைய போராட்டங்கள் கண்டது இந்த தமிழகம் தான் கடந்த 2 வருடங்கள்ல. முதலமைச்சர் ஒரு பக்கம் தன்னுடைய சாதையாக கூட சொல்றாரு, 37,000 போராட்டங்களை கண்ட ஒரு முதலமைச்சர் நான் அப்படின்னு சொல்லி தொட்டதுக்கெல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த சூழல் வந்து நாளைக்கு வந்து வாழ்க்கையே இழந்துட்டான். இல்ல அதான் உண்மையா சில விஷயங்களுக்கு போராடும் போது கூட தொட்டதுக்கெல்லாம் இவங்க போராடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுமா ஒரு கட்டத்தில்? இல்லை, நீங்கள் மக்களை வந்து கவனிக்காமல் இருக்கும் பொழுது தான் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கு போராட்டம் தேவைப்படுது. இப்போ ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அதுதான் நடந்தது. உங்கள் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடக்குது, தமிழ்நாடு முழுவதும் அது தொடர்ந்தது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றை கவனிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் தான் நீங்கள் ஓடுறீங்க, போய் டெல்லிக்கு போய் உட்காடுறீங்க, அப்புறம் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வரீங்க, அதில் ஒரு இது கொடுக்குறீங்க. இதுதான் வந்து இப்படி தான் அரசாங்கத்தை வந்து கவனத்தை வந்து மக்கள் ஈர்க்க முடியும். நீங்கள் எந்த 2 ஆண்டுகளாக எந்த செயல்பாடும் நடக்கவில்லை, இதுக்கு முன்னாடியும் நடக்கலை. உண்மையாக சொல்ல போனால் 8 வருஷம் நடக்கலை. ஆனால் அப்போ வந்து அந்த அம்மா இருந்தனால எல்லாரும் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய நடைமுறைங்கிறது அடக்குமுறை தான் அவங்க நடைமுறை. அதனால் அங்கே ஜனநாயகத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் செய்கிறதாங்கிறது அவங்களுடைய இது. அதன் பிறகு என்னாச்சு, மக்களுக்கு அந்த அடக்கி வைக்கப்பட்டிருந்த 5 ஆண்டு அந்த இதுவும் வெளிப்பட ஆரம்பிச்சிது அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கஜா புயல் எடுத்துங்க. இப்போ இந்த கஜா புயல் நடந்தது, இது மாதிரி ஒரு புயலை போய் தடுங்கன்னு யாரும் இந்த அரசாங்கத்தையும் சொல்ல முடியாது. அது இயற்கை பேரிடர், அதை போய் நீ ஏன் தடுக்கல போல. இவங்க தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அது இப்படி
இப்படியாச்சு விடிய விடிய அமைச்சர் உட்காந்துருந்தார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னாங்களே தவிர அதோட விளைவு என்னங்கிறதே இவங்க சொல்லலை. அப்போ அது தெரியல, அது யாரும் முன்கூட்டி தீர்மானிக்க முடியாது. ஆனால் விளைவு ஏற்பட்ட பிறகு, மோசமான விளைவு ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு யாருமே போக முடியல. அமைச்சர் வந்து என்ன நிலைமைக்கு உள்ளானார், அந்த மாவட்ட அமைச்சருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். மத்திய அரசு அதுக்கான எந்த நிதியும் பெருசாக வழங்கலை. நீங்கள் இதையெல்லாம் தாண்டி அடிப்படையாக கிடைக்க வேண்டிய ஒரு உதவி இருக்குல்ல, அது எப்போ கிடைக்கும்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று நடந்து அங்கே ஒரு கவுன்சிலரோ அந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேட்க முடியும். என்னங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோன்னு கேட்பாங்க. அல்லது அவங்க வந்து ஒரு அறிமுகமாக கூட இருப்பாங்க, அந்த மக்களுக்கு அறிமுகமான. நீங்கள் அரசியல் அவங்க எந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சி ஆளாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சவங்கள, ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அந்த வார்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், போய் சொல்ல முடியும். நீங்கள் அந்த அடிப்படையான அமைப்பையே தகர்த்துட்டீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையான ஆணிவேரான உள்ளாட்சி அமைப்பையே தகர்த்து 2 வருஷமாக தேர்தல் நடத்தவே இல்லை. நீங்கள் தோற்றுருவீங்கிற பயத்துக்குனாலையோ, அல்லது இதை விட நம்ம வந்து தேர்தல் நடத்துகிறத விட நேரடியாக நம்ம டெண்டர் விட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுலையோ. ஏன்னா முன்னே வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருந்தது, உங்கள் கட்சி தலைமைக்கு அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. எல்லா இருந்தாலும் அவங்கவுங்க கல்லாக்கு போயிடும் அப்படிங்கிறனாலையும் இதை நடத்தாமே இருக்கும் பொழுது அடிப்படையே தகர்ந்து போகுது. அப்போ அவன் ரோட்டுக்கு வந்து தானே நிற்பான், பாதிக்கப்பட்டவன் ரோட்டில் தானே வந்து நிற்பான். அதுதான் நடந்தது. கஜா புயலாக தான் நடக்குது, ஒக்கி புயலாக தான் நடக்குது. இதெல்லாம் எல்லா புயல்லையும் கொஞ்சம் நேரம் நடக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உடனே அங்கே போகிறதுக்கு ஆள் இருக்கும். என்னப்பா நடக்குது, அங்கே போய் நிற்பாங்க, பார்ப்பாங்க. அவங்களுக்கு அரிசியோ துணிமணியோ வீடோ அது என்னவோ அதை கவனிக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அடிக்கடி புயல் ஏற்பட்டிருக்கு, மற்ற மாவட்டங்களில் கடலூரில் புயல் இருக்குது. அதெல்லாம் நடக்கும், பாதிப்பு இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் அது தணிப்பதற்கான அங்கே மெஷினரி இருக்கும். இது எதுவுமே இல்லை. இப்போ அதிகாரிகள் போகிறாங்க, இங்கே எந்த திட்டமும் இல்லாமல், எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லாமல் அதிகாரி போய் என்னத்தை போய் பாருன்னா என்னத்தை போய் பார்ப்பார்? அவர் என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியும், வந்து இங்கே வந்து கேட்க முடியும், எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம தானே ஆளுங்கட்சி, செஞ்சு கொடு அப்படின்னு. இதற்கான எந்த இதுவுமே இல்லாமல் ஜனநாயகத்தை தகர்த்து விட்டு எல்லாத்துக்கும் ஒரு விலை, நாளைக்கு வந்து 200 to 250 அல்லது அது 2000 வரைக்கும் போகும், இது கொடுத்தா போதும் நமக்கு அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயித்து விட்ட பிறகு இதுதான் ஜனநாயகம் என்று நம்புகிறவர்கள், இதுக்கு இதில் தான் நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் வேறு எதையும் எதிர்பார்க்க. நிச்சயமாக மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக இப்படித்தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தனத்தை வந்து காட்டுது அப்படிங்கிறது தான். 8 வழிச்சாலையில் மத்திய மாநில அரசாங்கம் அதைத்தான் செய்ய முயன்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இவர்களுடைய அரசுகள் வந்தால் அதை நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இல்லை என்றால் அதற்கு அவசியமே இருக்காது. 4 பேரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.